வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ரிட்டன் பை சிவி பர்கஸ். இவங்களோட ஃபுல் நேம் கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கஸ். இவங்க நிறைய ஹியூமரஸான பிளே ரைட் எழுதியிருக்காங்க, அதாவது நகைச்சுவையான நாடகங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த கதை த ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டும் ஒரு ட்ராமா டைப்பில் தான் இருக்கும். இந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்கும்னா, ஒரு டென்டிஸ்ட் கிளினிக், அதாவது ஒரு பல் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு ஹியூமரஸான இன்சிடென்ட்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு நகைச்சுவையான இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் உள்ள கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்துடலாம். ஜோ யாருன்னா இதுதான் பேஷண்ட், ஃபர்ஸ்ட் பேஷண்ட். எமிலி யாருன்னா ஜோவோட ஒய்ஃப். நெக்ஸ்ட் டோரோதியா யாருன்னா ஒரு சின்ன பொண்ணு, ஹாஸ்பிட்டலுக்கு வர லிட்டில் கேர்ள். மாரிஸ் இது யாருன்னா ஒரு ஸ்மால் பாய், ஒரு சின்ன பையன். அதுக்கப்புறமா அங்கே உள்ள மென் நிறைய பேர் வருவாங்க. அதில் மென் 1 to 8, அதாவது 8 மென் வந்து அதில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உமன் 1 to 8 உமன் வந்து அதில் கியூவில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நர்ஸ் வருவாங்க அண்ட் அ டென்டிஸ்ட். இவ்வளோ தான் இந்த ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ். இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுதுன்னா, விமன் 1 to 8, அதாவது 8 விமனும் 8 மென்னும் அங்கே டென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டாக்டருக்காக. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து சில பேர் வந்து மேகசின் ரீட் பண்ணிடுறாங்க, சில பேர் நியூஸ் பேப்பரை வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே மென் 4 வந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஜான்னா இந்த தாடை இருக்குல்ல, அதில் வந்து கட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க, ஒரு பேண்டேஜ் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவர் அந்த பேண்டேஜை பிடிச்சிட்டு அப்படி வலியால் கத்திட்டு இருக்கிறாரு, அப்படி முணுமுணுத்துட்டு இருக்கிறாரு. விமன் 5ம் விமன் 6ம் இப்போதான் வெயிட்டிங் ரூமுக்கு என்டர் ஆகுறாங்க. அப்போ விமன் 5 வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம டாக்டரை மீட் பண்ணணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே உமன் 6 சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உமன் 5 என்ன சொல்றாங்கன்னா, அப்போ டாக்டர் வர்ற வரைக்கும் நான் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய வச்சிருக்கேன், நான் வந்து அது ஹாலிடேயில் எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய இருக்கு, அது வந்து நேரம் போகும், நம்ம அதை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த உமன் 5. அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களோட ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்து ஒவ்வொன்றா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மென் 5 வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென் 6 கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மணி வந்து 8:30 ஆக போகுது, அதனால டென்டிஸ்ட் வந்து எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 6 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காலையில் மார்னிங் டைமில் டென்டிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை, நான் இன்னும் பாதி தூக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் 6 வந்து சொல்கிறாங்க. மேன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் வந்து இனியும் நேரம் கடத்த மாட்டாங்க, எப்படியும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த மேன் 6 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாலே அங்கே வந்து டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது, இதை எப்படியாவது நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேன் 6 வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நர்ஸ் வராங்க உள்ள. உமன் 6 வந்து எப்பாடா பரவாயில்ல டாக்டர் வந்துட்டாங்க, ஆனாலும் இவ்வளோ லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 5 வந்து எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் அவங்களோட ஃபோட்டோஸை தான் காமிக்கிறதுலே குறியாக இருக்கிறாங்க. அதாவது பேட்லிங் ஆன் சி அப்படிங்கிற ஒரு போர்டிங் ஹவுஸில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸை காட்டுறாங்க. அதாவது போர்டிங் ஹவுஸ்னால் ஒரு ஹாஸ்டல் மாதிரி தங்குற விடுதி, அதில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க விமன் 6 கிட்ட. அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இதுதான் எங்களோட போர்டிங் ஹவுஸில் வந்து எடுத்தது, இதில் வந்து இங்கே நாங்கள் வந்து சிரித்து எங்களுக்கு வயிறே வலிக்கும், அந்த மாதிரிலாம் ஹாப்பியாக இருந்தோம், அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபீலிங்ஸை. அந்த போர்டிங் ஹவுஸில் உள்ள அந்த லேண்ட்லேடி இருக்காங்கல்ல, அதாவது விடுதியில் உள்ள அந்த ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க கூட ரொம்ப கைண்டானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை பாரு, இதில் அந்த லேண்ட்லேடி இருக்கிறாங்க, ஆனால் இதில் அவங்களோட முகம் வந்து சரியாக தெரியல அந்த மாதிரி, ஆனால் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ஃபோட்டோவில் என்னோட கையில் உள்ள ஃபிங்கர்ஸ் எல்லாமே அவங்கள வந்து மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உமன் 6 வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இந்த லேண்ட்லேடி உண்மையாகவே அழகுதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்க டைமில் உமன் 7 வந்து என்டர் ஆகுறாங்க, ஒரு குழந்தையோட வராங்க. அந்த சின்ன பொண்ணு, அந்த லிட்டில் கேர்ளோட நேம் டோரோதியா. அப்போ அந்த சின்ன குழந்தை வந்து அழுதுகிட்டே வருது, நான் வந்து டாக்டரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே அவங்க அம்மா உமன் 7 என்ன சொல்றாங்கன்னா, டோரோதியா நான் வந்து உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன், உங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா, நீ வந்து ஒழுங்கா டாக்டர் கிட்ட வரலன்னா உனக்கு வந்து ஐஸ், அதாவது ஐஸ் லாலிஸ் வந்து கிடையாது, அதாவது குச்சி ஐஸ் சொல்லுவோம்ல, அது வந்து உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த லிட்டில் கேர்ள் டோரோதியா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ஐஸ் லாலிஸ்லாம் வேண்டாம், டென்டிஸ்டையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த லிட்டில் கேர்ள் சொல்றான். ஆனால் அவங்களோட அம்மா உமன் 7 அவங்க அம்மா வந்து அந்த சின்ன பொண்ணை இழுத்து அந்த சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அந்த டைம் வந்து மேன் 4, அதாவது ஒரு
ஜால வந்து ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு வலியில் அழுதுட்டு இருந்தார்ல, அவர் இப்போவும் அழுதுட்டு தான் இருக்காரு. இப்போ டென்டிஸ்ட் வந்து சர்ஜரி ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நர்ஸு. ஃபஸ்ட்டு பேஷண்ட் யாருன்னா ஜோவும் அவனோட ஒய்ஃப் எமிலி 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எமிலி ஒய்ஃப் வந்து உமன் 1 அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோ நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த மேன் 1 இருக்காங்கல்ல, ஆமாம் நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து சொல்கிறான். உடனே அவனோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறான்னா, டென்டிஸ்ட் வந்து கரெக்டான பல்ல தான் பிடுங்குறாரான்னு பார்த்துக்கோ, நான் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அங்கே வெளியே வந்து உமன் 2 வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டென்டிஸ்ட் எப்போவுமே நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு விமன் 3 வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விமன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் தெரியும் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ்டன் அவங்களுக்கு தான் இவங்க லாஸ்ட்டாக வந்து 6 பல்ல பிடுங்கி எடுத்தாங்க, அப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உமன் 3 வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் உமன் 8 வந்து என்டர் ஆகுறாங்க. ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த சின்ன பையனோட நேம் வந்து மாரிஸ். அப்போ அவங்களோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை மாரிஸ், நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த ஸ்மால் பாய் என்ன சொல்கிறான்னா, பயமா நான்லாம் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த பையனோட அம்மா உமன் 8 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு புல் தான், லிட்டில் புல் தான், ஒரு இழுப்பு தான் இழுப்பாங்க, அப்புறம் உனக்கு வலி ஒன்றுமே இருக்காது, பல்ல பிடுங்கின பிறகு வந்து உனக்கு வலிங்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சின்ன பையன்ட்ட. உடனே அந்த ஸ்மால் பாய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி எனக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு டென்டிஸ்ட்டை பார்த்து எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மால் பாய் சொல்கிறான். உடனே அவங்க அம்மா உமன் 8 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ அமைதியாக இதில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டென்டிஸ்ட் வந்து ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், அதனால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க, நீங்கள் உட்காந்துருன்னு சொல்லிட்டு உட்கார வைக்காங்க. உடனே அந்த ஸ்மால் பாய் வந்து எனக்கு ஏதாவது மேகசின் படிக்கணும் போல் இருக்குது, நான் வந்து அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வரான். உடனே அவங்க அம்மா உமன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா உன் விருப்பம் போல் பண்ணுன்னு சொல்லிட்டு பையன் மாரிஸ் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள மென் எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மேன் 5 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த டைம் கண்டிப்பாக கேஸ், அதாவது ஒரு மயக்க மருந்து கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து மேன் 1 என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனை தெரியும், அவன் வந்து மயக்க மருந்து போன வாட்டி கேட்டான், ஆனால் அதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி மயக்க மருந்துலாம் கேட்கவே இல்லை அப்படின்னு மேன் 1 சொல்கிறான். உடனே மேன் 2 என்ன சொல்கிறான்னா, அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ஜரி ரூம் இருக்குல்ல, அங்கேருந்து அவசரமாக வெளியே வராங்க. வெளியே வந்து ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடு போகிறாங்க. இங்கே இருக்கிற மென் எல்லாரும் அவங்களுக்குள்ளே அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து மேன் 4 வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து மயக்க மருந்துலாம் கேட்க மாட்டேன், எனக்கு வந்து நேச்சுரலாக பழைய முறையிலே எனக்கு வந்து சர்ஜரி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மாதிரிலாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உமன் 5 பார்த்தோம்ல, ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஹாலிடே ஃபோட்டோஸ் எல்லாம். அவங்க இப்பவும் ஃபோட்டோஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ கழுதையில் சவாரி பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஃபோட்டோஸை காமிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த உமன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோ பார்த்தியா, இது ரொம்ப காமெடியாக இருக்குல்ல, நான் கழுதை மேலே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் 6 கிட்ட கதை பேசிகிட்டு இருக்காங்க. நர்ஸு இப்போ சர்ஜரி ரூம்குள்ளே போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னா, கையில் வந்து ஒரு சுத்தியல் வச்சுருக்காங்க, அதாவது ஹேமர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி திரும்பியும் சர்ஜரி ரூம்குள்ளே கொண்டு போகிறாங்க அந்த ஹேமரை. உடனே சுத்தியல் கொண்டு போகிறத பார்த்த உடனே அங்கே மேன் 6 வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஐயோ நர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது சுத்தியலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மேன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இந்த டென்டிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுத்தியலெல்லாம் டென்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக, அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து சர்ஜரி ரூம்லேருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது, சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, சுத்தியலை வச்சு அடிக்கிற சத்தம், அதாவது ஹேமரிங் சவுண்டு வந்து கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டவுடனே எல்லாருமே அந்த சர்ஜரி டோரை வந்து அப்படி ஷாக்காக எட்டி பார்க்குறாங்க. சர்ஜரி டோரை பார்க்குறது மட்டும் இல்லை, ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்து அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னடா சுத்தியல் தட்டுற சத்தம் கேட்குதுன்ற. இந்த சவுண்டு கேட்டதுமே அந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட்
பேஷண்ட் ஜோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதாவது உமன் 1, அது அவங்க நேம் எமிலி. அவங்க வெளியே நின்று புலம்ப ஆரம்பிக்காங்க. ஓ ஜோ, மை புவர் ஜோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உமன் 2 வந்து அவங்கள ஆறுதல் படுத்துகிறாங்க. நீ கவலைப்படாத, டென்டிஸ்ட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால நீ ஒரி பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த உமன் 2 வந்து அவங்கள கன்சோல் பண்ணுறாங்க. ஆனால் உமன் 1 இருக்காங்கல்ல, ஜோவோட ஒய்ஃப், அவங்க வந்து ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. அதாவது சுத்தியில் வச்சு அவங்களோட பல்லெல்லாம் தட்டிடுவாங்க போல், ஜோவோட பல்லெல்லாம்னு சொல்லிட்டு ஒரி பண்ணுறாங்க. உடனே உமன் 2 வந்து நீ இந்த மாதிரிலாம் பதட்டப்படாத, இதில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. திரும்பவும் சுத்தியல் தட்டுற சத்தம் வந்து ரொம்ப பயங்கரமாக கேட்குது. உடனே அந்த உட்கார்ந்துருந்த ஜோவோட ஒய்ஃப் வந்து திரும்பி எழும்பி நிற்கிறாங்க. உடனே உமன் 2 உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் உட்கார வைக்கிறாங்க. அமைதியாக உட்காருன்ட்டு. மேன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த சுத்தியல் தட்டுற சத்தம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கவலைப்பட மாட்டேன், எப்படியும் அந்த டென்டிஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, அவங்க கரெக்டாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைம் நர்ஸு வந்து சர்ஜரி ரூம்லேருந்து திரும்பியும் வெளியே வராங்க. திரும்பவும் வெளியே வந்து அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைட் போயிடுறாங்க. உமன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நர்ஸு மூஞ்ச பார்த்தா ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உமன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, யார் கவலைப்படணும், பேஷண்ட் தான் கவலைப்படணும், அவர் தான் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கஷ்டப்படட்டும், வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும், வலி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலானது, இயற்கையானது, அது வந்து யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே உமன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்னா உள்ளே இருக்கிறது என்னோட ஜோ, அவன் தான் பாவம், அவன் வலியால் வேதனையால் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நர்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து சர்ஜரி ரூம்குள்ளே வராங்க. அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா, பேர் ஆஃப் ப்ளையர்ஸ்னால் இடுக்கி இருக்குல்ல, ஒரு ஜோடி இடுக்கியை வந்து கையில் வச்சுருக்குறாங்க. அதை கொண்டுட்டு சர்ஜரி ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போகிறத பார்த்து மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. உமன் 1, அதாவது ஜோவோட ஒய்ஃப் வந்து சர்ஜரி ரூம் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உள்ளே கொண்டு போகிறத பார்த்த உடனே, இல்லை என்னோட ஜோக்கு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் கவலைப்படுறாங்க. திரும்பவும் உமன் 2 வந்து அவங்களை இழுத்து சீட்டில் உட்கார வைக்காங்க. உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனால் வந்து அந்த உமன் 1 இருக்காள்ல, எமிலி, அவள் வந்து அப்படி தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. இப்போ சர்ஜரி ரூமில் என்ன சவுண்டு கேட்குதுன்னா, ஸ்க்ரீச் ஆஃப் மெட்டல், அதாவது 2 மெட்டலை வந்து உரசுனா என்ன சத்தம் கேட்கும், அந்த மாதிரி சத்தம் வந்து கேட்குது. அதை கேட்டதும் உமன் 1 வந்து அழுதுகிட்டே அந்த சர்ஜரி ரூம் பக்கத்தில் ஓடுறா. அதுக்கு உமன் 2 வந்து திரும்பியும் அவளை இழுத்து கொண்டு போய் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. மேன் 4 இப்பவும் வேதனையால் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அதாவது ஜால வந்து பேண்டேஜ் போட்டு உட்காந்துருந்தாருல, அவரு வேதனையால் துடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்மால் பாயும் ஒரு லிட்டில் கேர்ளும் ஒரு மேகசினுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து உமன் 7 8 அவங்க 2 பேர் சண்டையும் வழக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலையும் அந்த உமன் 5 ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்க இப்பவும் ஃபோட்டோஸ் தான் காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த லிட்டில் பாயும் அந்த லிட்டில் கேர்ளும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மேகசின் இது என்னோடது, இது நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உமன் 7 வந்து என்ன சொல்றாங்கன்னா, உட்காரு டோரதியா, நீ ஒரு கரையில் உட்காரு, இல்லைன்னா உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன், அடுத்த டைம் எங்கேயும் நான் கூட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உமன் 7 எப்படியோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி ஒரு கரையில் 2 குழந்தைங்களையும் உட்கார வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தர் மூஞ்ச ஒவ்வொரு சைடு திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு அங்கே மேன் 2 ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு வெயிட்டிங் ரூம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கணும், அப்படின்னா தான் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த மெட்டலோட சவுண்டு வந்து இன்னும் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது அந்த சர்ஜரி ரூமில். அதை கேட்டதும் உமன் 1 வந்து தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறா. ஜோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் 1 வந்து அழுதுகிட்டே இருக்கிறா. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், என்ன சத்தம் அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த உமன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் எந்த கேள்வியும் கேட்காத மாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே மேன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ன பையனை கூப்பிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு மனுஷனோட பல்ல பிடுங்குறாங்க
அந்த சத்தம் தான். உன்னோட பல்ல பிடுங்குறப்பவும் இந்த மாதிரி சத்தம் தான் கேட்கும். ஏன்னா வந்து பல்லெல்லாம் தலையில் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மேன் 7. உடனே அந்த உமன் 6 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பையன்ட்ட இப்படியா சொல்லுவாங்க, இதுவும் ஒரு பயமுறுத்துற மாதிரியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன் 6ம் சொல்கிறாரு. உடனே மேன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக அவனை வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் பயப்படக்கூடாதுன்னு இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மேன் 7. உடனே அந்த சின்ன பையன் அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன் அம்மா, என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உமன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம்மா எனக்கு வந்து பல்லு வலிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன், நான் ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அதனால தான் சொன்னேன், என்னை தயவு செய்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டவுடனே அங்கே உள்ள எல்லாருமே ரொம்ப சிரிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சரி நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பக்கத்தில் போய் காதை பிடிச்சு இழுக்கிறாங்க. காதை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக உன்னோட ஹெட் மாஸ்டர்ட்டு சொல்லுவேன், நல்ல அடி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உமன் 8ம் அந்த சின்ன பையனும் ஹாஸ்பிட்டலை விட்டு, அதாவது டென்டல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க கிளம்புனதும் அங்கே மேன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த சின்ன பையனுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 5 வந்து எதையுமே கண்டுக்காம இப்பவும் அவங்களோட ஃபோட்டோஸை தான் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் அந்த சர்ஜரி ரூம்ல இருந்து அந்த ஹேமரிங் சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது, அதாவது சுத்தியலால் அடிக்கிற சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. அந்த டைமில் நர்ஸ் அங்கே அவசரமாக அந்த சர்ஜரி ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து அந்த டென்டிஸ்ட் உள்ளோட குரல் வந்து கேட்குது. டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் போகுங்க நர்ஸ், அது இல்லைன்னா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டென்டிஸ்ட். நர்ஸும் சீக்கிரமாக அந்த ஸ்டேஜை கடந்து அப்படியே வெளியே போகிறாங்க. இப்போ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க மேன் 5ம் மேன் 6ம் இதுக்கு மேலே நம்மளால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அங்கே உள்ள உமன் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ உமன் 6 என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, டூத்தை வந்து பிடுங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேன் 5ம் 6ம் அவங்கள கோழைகள், அதனால தான் அவங்க போயிட்டாங்க, அவங்களால இந்த சவுண்ட் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியல, அதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த மேன் 7. அந்த டைமில் அங்கே வந்து ஒரு லிட்டில் கேர்ள் இருந்தால டோரோதியா, அவள் வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிறான்னா, அம்மா எனக்கு பல்வலிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா நான்சென்ஸ், என்ன உன்னோட பல்ல பார்த்தனா அப்படியே ஏதோ கிச்சன் மாதிரி ஃபுல்லாக கருப்பாக அது அழுக்காக இருக்குது, அதனால உன்னோட பல்லை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும், அதனால நீ இதுலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த டோரோதியா வந்து அழ ஆரம்பிக்கிறா பயந்து. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த மேன் 2வும் மேன் 3யும் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்மா இங்கே இருக்கவே முடியல, என்னால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உடனே உமன் 7 இருக்காங்கல்ல, அதாவது டோரோதியா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த லிட்டில் கேர்ள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்தியா நீ என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தியா, உன்னால உன்னோட அழுக சத்தத்தால் மேன் 2வும் மேன் 3யும் கிளம்பி போயிட்டாங்க, இப்படி 2 பேரை துரத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த லிட்டில் கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களாம் லக்கியஸ்ட் பர்சன், அதான் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த சின்ன பொண்ணு. நர்ஸு இப்போ சர்ஜரி ரூமுக்குள்ளே ஒரு ஆக்ஸாவோட போகிறாங்க. ஆக்ஸான்னா என்னென்னா ரம்பம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு அறுக்கிற ரம்பத்தோட போகிறாங்க உள்ள. அதை பார்த்த உடனே உமன் 1, அதாவது ஜோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல எமிலி, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட ஜோ வந்து இந்த ரம்பத்தால் அறுக்கிற சத்தத்தெல்லாம் அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆக்ஸாவெல்லாம் டீத்தோட எட்ஜில், அதாவது ஒரு ஓரத்தில் தான் வச்சு அறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உமன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் இப்படி வந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மேன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன், ஜஸ்ட்டு ஜோக்குக்காக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது செய்யணுங்கிறது அவசியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ஸாவெல்லாம் டென்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த சர்ஜரி ரூம்ல இருந்து ரொம்ப சத்தமாக சாயிங் சவுண்டு வந்து கேட்குது. சாயிங்னா அந்த ரம்பத்தால் அறுக்கிற சத்தம் வந்து ரொம்ப சவுண்டாக கேட்குது. அந்த சவுண்டெல்லாம் கேட்டதும் உமன் 1, அதாவது எமிலி வந்து ரொம்ப அழுறா. ஐயோ என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன நிலைமையோ தெரியலையே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அந்த சர்ஜரி ரூம் கிட்ட ஓடுறா.
உடனே அந்த உமன் 2 வந்து அவளை ஸ்டாப் பண்ணுறா, அப்படி ஒன்றும் நடக்காது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னோட இந்த டூத்தேக்கோடு இருந்துக்கிறேன், அதாவது என்னோட பல்வலியோடு இருந்துக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் சர்ஜரி பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருந்துடலாம், இது ஏதோ கொலை பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கு என் பல்வலியே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 3 வந்து சொல்கிறாங்க. உமன் 3, உமன் 4, உமன் 6 இவங்க எல்லாருமே பயத்திலே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க போகிறத பார்த்துட்டு மேன் 7 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க போகிறதெல்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் ரொம்ப கவர்ட்ஸ், அதாவது கோழைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே உமன் 2 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் பயமே இல்லையா, நீங்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை, நான் வந்து இந்த டென்டிஸ்ட்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு கேள்விப்பட்ட விஷயத்தோட கம்மியாக தான் இங்கே நடக்குது, நான் என்ன சொல்லட்டுமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே உமன் 2 வந்து சொல்கிறாங்க, வேண்டாம், நான் எதை பற்றியும் தெரிஞ்சுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து இன்னும் சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது, அந்த ரம்பத்தில் இருக்கிற சத்தம் வந்து, அதாவது சாயிங் சவுண்ட் வந்து இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது. இங்கே நடக்கிற எதையுமே கேர் பண்ணாமல் உமன் 5 வந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க உமன் 6 வெளியே போயிட்டாங்கல்ல, அதனால அவங்களோட ஃபோட்டோஸை காமிக்கிறதுக்கு வேற ஒரு நபரை வந்து தேடுறாங்க. நான் மென் 8 கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்னோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதனால உமன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, உமன் 7 கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட ஹாலிடே ஃபோட்டோஸ்லாம் பார்க்க விரும்புகிறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே உமன் 7 இல்லை, எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த உமன் 5 வந்து விடுற மாதிரி தெரியலை. இல்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கூச்சப்படாதீங்க, கொஞ்சம் என் ஃபோட்டோஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவங்கக்கிட்ட காமிக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல், சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உமன் 7 வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த சர்ஜரி ரூம்குள்ளேருந்து அந்த டென்டிஸ்ட் வந்து வெளியே வராங்க. நான் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஆளை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டேஜை கடந்து லெஃப்ட் சைடாக வெளியே போகிறாங்க. அப்போது அந்த வெயிட்டிங் ரூமில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா, உமன் 2, அப்புறம் மேன் 4, உமன் 5 இவங்கெல்லாம் ஒரு கேப் விட்டு உட்காந்துருக்குறாங்க. உமன் 1 வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறா. உமன் 2வும் உமன் 7ம் அப்புறம் ஒரு லிட்டில் கேர்ளும் வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆல்ரெடி டைமும் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கிறதுனால மேன் 7 வந்து நான் வந்து போகிறேன், இதுதான் என் முடிவு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி வரிசையாக ஒவ்வொருத்தராக வெளியே போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறது உமன் 1ம் உமன் 5ம் மட்டும்தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இப்போ உமன் 5க்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த உமன் 1 மட்டும்தான் இருக்கா. அவள் வந்து புலம்பிகிட்டு இருக்கா, அவளோட ஹஸ்பண்ட் ஜோ வந்து உள்ள சர்ஜரி ரூமில் இருக்கிறதுனால புலம்பிகிட்டு இருக்கா. அவளை பார்த்த உமன் 5 வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. உமன் 5 வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னவா இருக்கும், எதுக்கு இப்படி புலம்பிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. உடனே உமன் 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோ அவன் வந்து ரொம்ப பாவம், அவன் என்ன நிலமையில் இருக்கான்னு தெரில, கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜோவா, யார் ஜோ, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 வந்து கேட்குறாங்க. இவ்வளோ நேரமும் ஃபோட்டோஸ் காமிக்கிறதுலே பிஸியாக இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துட்டுருக்குண்டே அந்த உமன் 5க்கு வந்து தெரியல. உடனே உமன் 1 வந்து சொல்கிறாங்க, ஜோ வந்து என்னோட ஹஸ்பண்ட் உள்ள என்ன நிலைமையில் இருக்காண்டே தெரியல சர்ஜரி ரூமில் அப்படின்னு உமன் 5 கிட்ட சொல்கிறாங்க. உடனே உமன் 5 என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே என்ன பிரச்சனையும் ஆயிருக்காது, ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக ஹாப்பினஸ் தேவை, அதனால என்னோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்கிட்ட வந்து உங்களை ஹாப்பி ஆக்குற ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன், நான் வந்து அதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உமன் 5 வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆன ஒரு ஃபோட்டோஸை வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் இந்த உமன் 1 வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சர்ஜரி ரூம்குள்ள இருந்து மேன் 1, அதாவது ஜோ வந்து வெளியே வரான். என்னாச்சு எமிலி, ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹஸ்பண்டை பார்த்ததும் உமன் 1 வந்து ஜோ நீ நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் உன்னதான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மேன் 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆயிருக்கும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உமன் 1 வந்து கேட்குறாங்க, அங்கே சுத்தியல் சத்தம்லாம் கேட்டுச்சே, அப்புறம் அந்த சாயிங் சவுண்ட்லாம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மேன் 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அந்த டென்டிஸ்ட் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்த கேபினெட்டை வந்து திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க, அதை திறக்க முடியல, அவங்களோட பெட்டியை திறக்க முடியாது, ஏன்னா வந்து அவங்க சாவியும் தொலைச்சிட்டாங்க அந்த டென்டிஸ்ட், அதனால் அது திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் வச்சு அந்த
கேபினட், அதாவது அந்த பெட்டியை திறக்கிறதுக்காக தான் அந்த சால்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேக்ஸா பிளேடு, அதுக்கப்புறம் அந்த ஹேமரிங் சவுண்ட் எல்லாமே இந்த பெட்டியை திறக்கிறதுலேருந்து வந்த சவுண்டு தான். அதை கேட்டதும் உமன் 1 வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அப்படியா அந்த சத்தம் தானா, ஒன்றும் வந்து அதை வச்சு எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மேன் 1 வந்து எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்னும் நிறைய நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அந்த பெட்டியை திறக்கிற வரைக்கும், அதனால வந்து நான் வந்து ஈவினிங்க்கு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டேன், அதனால் நம்ம போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பல்வலி குறையிறதுக்கும் நர்ஸு வந்து சில டேப்லெட்ஸை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் நான் வந்து ஈவினிங் வந்து வரலான்னு சொல்லிட்டு ஜோ வந்து சொல்கிறான். இதெல்லாம் கேட்டதும் ஜோ அப்படியா, நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏற்கனவே நமக்கு வந்து நேரம் ஆயிட்டு, அதனால எம்லி நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. லெஃப்ட் சைடாக வெளியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அந்த டென்டிஸ்ட் வந்து வராங்க. அவங்கள கையில் வந்து சாவி இருக்குது, அதை நர்ஸுக்கிட்ட வந்து அப்படியே ஷேக் பண்ணி அதை சாவியை அசைச்சு வந்து காமிக்கிறாங்க. அப்படி அசைச்சு காமிச்சிட்டு டென்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நர்ஸுக்கிட்ட நான் வந்து சாவியை கண்டுபிடிச்சிட்டேன், இது எதுக்கு கீழே இருந்துன்னா அண்டர் த டெலிஃபோன் டைரக்டரி, அதாவது டெலிஃபோன் புக் இருக்கும்ல அதுக்கு கீழே தான் இருந்திருக்கு, நான் இவ்வளோ நேரம் என்னோடய டைமே வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே டென்டிஸ்ட் வந்து சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் பேஷண்ட்டை உள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நர்ஸ் வந்து பார்க்குறாங்க, உமன் 5 மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்பவும் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நர்ஸ் வந்து உமன் 5 கிட்ட வந்து டாக்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் உள்ளே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே உமன் 5 வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரொம்ப பெரிய க்யூவாக இருந்துச்சு, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்களே, நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாமே டாக்டர் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எதனாலன்னா அவங்க ஃபோட்டோஸே பார்க்குறதுல பிஸியாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா உமன் 5 நர்ஸை ஃபாலோ பண்ணி சர்ஜரி ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இதோட இந்த லெசன் முடியுது. உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.